Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammad wa ala alihi wa ashabihi ahli baitihi wa awliyai wa ummati ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim wa fil Furqanil Majid. A'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu kulu min tayyibati ma razaqnakum. Sadaqallahul aliyyul alim. Radina billahi rabba wa bil islami dina wa bi Muhammadin sallallahu alayhi wa sallam nabiyya wa rasula. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம் அனைவரையும் படைத்து நமக்கான ரிஸ்குகளை அழகான முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்துண்டாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் உயிரில் மேலான ஹபீபே முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாயகத்தின் அடிச்சுவடுகளை இன்னளவு கூட அடிபரலாமல் அப்படியே பின்பற்றின அந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கு அமர்ந்திருக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை என்னுடைய பதிலை எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஈதுல் அல்ஹாவுடைய நாளை நெருங்கிய நிலையில் இருக்கின்றோம். குர்பானி சம்பந்தமான சட்டங்களை சென்ற வார பயான்களிலே நாம் கண்டோம். இந்த வார பயானில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். ரொம்ப கவனமான ஒரு விஷயம் இது. கூட்டு குர்பானிக்கும் தகும், பொதுவாகவே மாமிசம் வாங்குவதற்கும் மாமிசம் வாங்குகின்ற பொழுதும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. என்ன அப்படின்னா, இன்னும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நாம் செய்யக்கூடிய அந்த குர்பானியுடைய விஷயமாக இருக்கட்டும், மாமிசங்களுடைய இதாக இருக்கட்டும், ஹலாலான முறையில் இருக்கிறதா என்பதை இன்னும் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு ஐயப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்கா, அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை இந்த நமக்கு சொல்லி தருவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, நீங்கள் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற எதை வைத்து அல்லாஹ் தூய்மையானதை உண்ணுங்கள், எது தூய்மையானது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அப்போ அதற்கு பதிலை அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலேயே நமக்கு சொல்லித்தரான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம லஹ்மல் ஹின்ஸீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லித்தரான். எது ஹராமாக்கப்பட்டது என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், மைத்தத்தை, செத்ததுகள், தானாக செத்து போகிறது அல்லவா, மீனை தவிர இந்த மாமிசங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, இது தானாக செத்துவிட்டால் அதை சாப்பிடுவது ஹராம் என்கின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லித்தரான். இந்த மைத்தத்தை என்கின்ற அந்த விஷயத்தை முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் கடைகளில் உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய சூழல், அந்த நடைமுறை பழக்கங்கள் என்பது மிகுதமாகிவிட்டது. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வீட்டில் உட்காந்துடுறோம், அவ்வளோதான். அது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஹலாலாக இருக்குன்ற நினப்பில் நம்ம உட்காந்துடுறோம். கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுக்கு ஹராமாக்கியது அல்லாஹ் ஹராமாக்கிறான். இன்னமா ஹர்ரம அலைக்கும் என்று அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கியதெல்லாம் மைத்தத்த என்கின்ற வார்த்தை அல்லாஹ் முதல் விஷயமாக சொல்லி தருகின்றான். மௌத்தானதை, இறந்ததை, தானாக இறந்து இருக்கும் அல்லவா, அதை சாப்பிடுவது அனுமதி இல்லை என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லித்தரான். இந்த தானாக இறந்து போவதை பற்றி ஏன் பேச வேண்டும் என்றால், இன்று பெரும்பாலான கடைகளில், உணவு கடைகளில் செத்த கோழிகளையே வாங்கி பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மையான விஷயம்.
இது வெளிரங்கமாக பகிரங்கமாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் இது. ஏன் அப்படின்னா, உயிரோடு வாங்கக்கூடிய கோழியை விட செத்து வரக்கூடிய கோழியினுடைய விலை என்பது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அது இஸ்லாமியருடைய கடைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஹலால் என்கின்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது. ஹலால் என்கின்ற பெயரில் பயன்படுத்தப்படுகிறது. தானாக செத்த கோழிகளை சாப்பிடுவதற்கு, கோழியாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, ஒன்று செத்து விட்டது என்றால் இஸ்லாத்துடைய அடிப்படையில் அதை கொண்டு போய் புதைக்க வேண்டும் அல்லது தூக்கி எறிய வேண்டும். அதுதான் இது. அதை என்னதுங்க, செத்துருச்சு, நம்ம வளர்த்தது செத்து போச்சு, அதனால அதை சாப்பிடலாமா அப்படின்னா கூடாது. மைத்தது, செத்ததை சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை இஸ்லாத்தில். ஆனால் பெரும்பாலான கடைகளில், ஏன்னா இன்னைக்கு திருப்பூருக்குள்ளே இருக்கிறது நிறைய பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி கடைகளும் சில்லி கடைகளும் மிகுதமாக இருக்குது. நம்ம இஸ்லாமியருடைய கடைகள் தானேன்னு சொல்லிட்டு போகிறோம். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு கடைக்காரர் சொன்ன செய்தி மிக அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. அதிர்ச்சிகரமாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஹலாலா, அது இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத எதுவும் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத எதுவும் சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் இது சொல்லுவான், உஹில்ல பிஹி லிகைரில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத, அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாததை சொல்லி அறுக்கக்கூடிய இதை சாப்பிடுவது கூடாது என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். அப்போ இந்த வார்த்தையை ஒருத்தர் சமீபத்தில் பயன்படுத்துகிறாரு. என்ன அப்படின்னா, பிஸ்மில்லா சொல்லி அறுப்பதற்கெல்லாம் நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் டைம் ஆயிரும், அதனால் நாங்கள் அறுத்துறோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதை விட இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, உணவகத்துக்குள்ள நுழைஞ்சு ஹலாலான்னு கேட்டா ஒருத்தர் சொல்றாராம் பாதி ஹலாலு பாதி ஹராமு அப்படின்றாராம். இன்னைக்கு ஹலால்ன்ற லேபிள் சும்மா பேருக்கு இருக்கு கடைகளில். இது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் ஹலால் ஹராமுடைய விஷயத்துல. ரொம்ப நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலா இருக்குதான் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போ பாதி ஹலால் பாதி ஹராம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இன்னைக்கு ஹலாலான உணவு இல்லை, நாளைக்கு ஹலாலான உணவு வந்துடும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்களாம். இது நம்ம ஊரில் நடக்கக்கூடிய ஹோட்டலுடைய நிலைப்பாடுகள் இது. நான் வெறுமனவே சாதாரணமாக செவி வழியாக கேட்டுவிட்டும் பேசவில்லை, ஆதாரபூர்வமாக பேசுகிறேன். சொன்ன விஷயத்தை ஆதாரபூர்வமாக பேசுகிறேன். அப்போ இப்படி இருக்குகின்ற பொழுது அல்லாஹ் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகின்ற பொழுது எது தூய்மையானது என்கின்ற விஷயத்தையும் சொல்லி தருகிறான். எது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, செத்ததை நீங்கள் சாப்பிடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக சொல்கிறான். ரத்தத்தை சாப்பிடுவது ஹராம், பன்னிக்கறி சாப்பிடுவது ஹராம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்படாததையும் சாப்பிடுவது ஹராம் என்று சொல்லி தருகின்றார். அப்ப இதெல்லாம் சாப்பிடுவது ஹராம். செத்தது, ரத்தம், அதே போல பன்னியினுடைய கறி, அதே போல அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்கப்படாததை, இது எல்லாம் சாப்பிடுவது உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் சொல்லி தருகிறார். அப்போ நம்ம சாப்பிட்ற உணவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம கடைகளில் ஆர்டர் பண்ணி வாங்குறது இல்லைங்களா, அதெல்லாம் ஹலாலா இருக்கா நம்ம கேட்டிருக்கோமா? ஹலாலா இருக்கான்னு கேட்டிருக்கோமா? நிறைய கோழி கடைகளில் அறுக்குகின்ற பொழுது ஒரு பாய்க்கு ஒரு முஸ்லீம்ன்றதுக்காக ஒரு தொப்பியை போட்டு நிறுத்தியிருப்பார். அவர் அந்த தொப்பியை போட்டிருக்கனால அவர் முஸ்லீம்னு தெரியும், இல்லைனாக்கா அதுவும் தெரியாது. அவர் தொழுகிறாரா, என்ன பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. தொப்பி மட்டும் போட்டிருப்பார். காரணம் முஸ்லீம்ன்ற ஒரு அடையாளத்துக்காக. இது எல்லா கோழி கடையிலும் வைக்கக்கூடிய ஒரு இது வைப்பதனுடைய என்னன்னாக்கா, இங்கே ஹலாலா இருக்கு அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் காட்டுறதுக்காக மேலே ஹலாலுன்ற ஒரு போர்டு, கடைக்குள்ள ஒரு தொப்பியோட ஒரு ஆளு, இதுதான் ஹலாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஹலால் அல்ல. அறுக்குகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அறுக்க வேண்டும். என்ன சொல்லணுங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி தான் அறுக்கணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தான் அறுக்கணும். இந்த சொல்லி அறுப்பதில் இன்னைக்கு நிறைய இருக்கு. கடையில் போய் கோழி வாங்க நிற்கிறோம் அப்படின்னா சல்லு 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 சல்லுன்னு அறுத்து போட்டே இருக்கிறாங்க, சல்லு சல்லு சல்லுன்னு அறுத்துடுறாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டீங்களான்னா மனசுக்குள்ளே சொல்லிட்டோன்றாங்க. மனசுக்குள்ளே சொல்லுவது அல்ல, நியத் என்பது மனசுக்குள்ள சொல்வது அல்ல. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒன்று. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்பதில், ஏன்னா ஹலாலுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் வேண்டும். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிடவே கூடாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா சாப்பிடவே கூடாது. அப்போ சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய எந்த விஷயத்திற்கும் நம்ம உடன்பட்டு போகக்கூடாது. இங்க மனசுக்குள்ள சொல்லிட்டேன்னு சந்தேகம் வந்து நிற்கிறா இல்லையா, அப்போ அந்த கறி எப்படி ஹலாலானதாக இருக்கும்? அப்போ ஹலாலுடைய விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. சாதாரணமாக நம்ம ஒரு பாய் கடையில் தானே போய் வாங்குறோம், அந்த பாய் அதற்கு தகுதியானவரா பாருங்க.
அந்த பாயருக்கு தகுதியானவரா? பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாங்களா? ஆடை அறுக்குகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்கின்றார்களா? கோழியை அறுக்குகின்ற பொழுது பிஸ்மில்லா சொல்கிறாங்களா? சொல்லல அப்படின்னா அங்க வாங்காதீங்க, அவங்க யாரா இருந்தாலும் சரி. ஏனென்றால் இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு ஒரு நினைவுக்கு வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் கேட்பார்கள். ஃபகால யா ரசூலுல்லாஹ் உதுல்லாஹ, எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக துஆ செய்யுங்கள். ஐயஜஅலனி முஸ்தஜாபத் தஅவதி, என் துஆ கபூலாக வேண்டும் என்று எனக்காக துஆ செய்யுங்கள். நான் கேட்கக்கூடிய துஆக்கள் இருக்குது அல்லவா, அந்த துஆக்கள் கபூலாக வேண்டும் என்று நீங்கள் எனக்காக துஆ செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? அவங்க சொன்னாங்க, ஃபகால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா சஅத் அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவதி வல்லதி நஃப்ஸி முஹம்மதன், உங்களுடைய துஆ கபூலாக வேண்டுமா? உங்களுடைய துஆ கபூலாகுமா? யா சஅத் அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாப தஅவதி, உங்களுடைய துஆ கபூலாக வேண்டுமா? அப்போ நீங்க ஹலாலான உணவை உண்ணுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய துஆ கபூலாக வேண்டும் என்றா இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க? நான் கேட்கக்கூடிய துவா கபூலாகிறதில்லை நம்ம சொல்றது இல்லைங்களா? அந்த கபூலாகுவதில்லை, என் துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, என் அல்லாஹ்வுக்கு நான் செய்வது அல்லாஹ்க்கு கேட்குதா கேட்கலையா என்ற கொஸ்டின் எல்லாம் வைக்கிறோம் அல்லவா? அந்த கொஸ்டின் வைப்பதற்கு முன்னால் நீங்கள் யோசியுங்கள், நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உணவு ஹலாலா என்று யோசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. நீங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருடைய வரலாறை எடுத்து பாருங்கள். அல்லாஹு அக்பர், அவ்வளவு தூரத்திற்கும் சிறப்பு வாய்ந்தவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் என் துஆ கபூலாக வேண்டும், அதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று சொல்லிட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது என்ன? உங்கள் துஆ கபூலாக வேண்டுமா, நீங்கள் ஹலாலானதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். ஹலாலானதை சாப்பிடுங்க, உங்கள் துஆ கபூலாகும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதிஹி இன்னல் அப்த லா யக்திரு லுக்மத்தல் ஹராமி ஃபீ ஜௌஃபிஹி மா யுகப்பலு மின்ஹு அமலன் 40 யௌமா. அல்லாஹு அக்பர். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இந்த முஹம்மதின் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவர்கள் மீது சத்தியமாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஒரு கவலமோ அல்லது 2 கவலமோ ஹராமான முறையில் யாருடைய வயிற்றில் இருக்கிறதோ, யார் ஹராமான முறையில் சாப்பிடுகின்றார்களோ அந்த ஒரு கவலமோ 2 கவலமோ சாப்பிட ஹராமானதை சாப்பிட்டதின் காரணமாக அவருடைய அமல்கள் 40 நாட்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் செய்யக்கூடிய துஆக்கள் மட்டுமல்ல, அமல்கள் முதல் கொண்டு 40 நாட்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்முடைய அமல்களும் சரி, நம்முடைய துஆக்களும் சரி ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றால் ஹலாலான உணவு என்பது ரொம்ப முக்கியம். ஹலாலான உணவு என்பது ரொம்ப முக்கியம், அதில் கவனமாக இருங்கள். அதனால் இந்த ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஹோட்டல் எந்த ஹோட்டலு அது என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க, முஸ்லீம் ஹோட்டலாக தானே இருக்கும், எப்படியா இருந்தாலும் ஹலாலாக இருக்கும் அப்படின்றலாம் நினச்சிடாதீங்க. ஹலாலுன்னு போர்டு போட்டிருக்கனால அது ஹலாலானதாக தான் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. சமீபத்தினுடைய அமெரிக்காவில் ஒரு செய்தி பரவியது பார்த்துருப்பீங்க. பன்னிக்கறி ஹலால் என்ற முத்திரையோடு பரவியது. காரணம் அது வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுது என்று. ஆனால் இங்கு சொல்லப்பட்டது ஹராமுகளில் பன்னிக்கறி ஹராம் என்ற தெளிவாக அல்லாஹ் சொல்லி கொடுத்து கூட நாங்கள் வெளியெல்லாம் வளர்த்ததில்ல, கேரட்டு பீட்ரூட் கொடுத்து தான் வளர்த்துறோம், அதனால் இது ஹலால்னு சொல்லி ஹலால் முத்திரையோடு வந்தது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். ஹலால் முத்திரை இருக்கிறதால் அந்த உணவகத்தில் கொண்டு சென்று நாங்கள் சாப்பிடுவதற்கு கூடும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹலால் முத்திரை என்பது இருக்கக்கூடாது. ஒரு வாய் தொப்பியோடு நின்றனால அவர் கலிமா சொல்லி தான் இருக்கிறாரான்னு தெரியாது. நீங்கள் அறுப்பதற்கு முன்னால் சொல்லுங்கள், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அருங்கன் கேளுங்க. கடைகளில் கேளுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி அருங்க, இல்லைன்னா நானே அறுத்துக்கிறேன் கொடுங்க. ஏன்னா ஹலாலான ஒரு கவலம் வயிற்றுக்குள்ளே போனாலே 40 நாள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அந்த கறி எல்லாமே ஹராமாக இருந்துச்சுன்னா எத்தனை நாள் துவாக்கள் அங்கீகரிக்காமல் போவது? அல்லாஹ்வை தவிர இங்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. மனிதனிடத்தில் சொன்னால் அது சிறு ஆறுதல் மட்டும்தான். ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய உதவி மட்டும்தான் நிரந்தரமானது, அதுதான் தெளிவானதும் கூட, நிலையானதும் கூட. அப்போ அந்த துவா கபூலாக வேணும் என்றால் நம்மளுடைய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கணுங்க?
ஹலாலானதாக இருக்கணும். அந்த கோழியினுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இன்னைக்கு காலங்கள் மாறி மாறி சாதாரணமாக KFC சிக்கன், அந்த சிக்கன், இந்த சிக்கன், அது எப்படி வந்துச்சு, ஏது வந்துச்சு, எதையுமே நம்ம பார்க்கறது கிடையாது. சாதாரணமாக ஆர்டர் போட்டு வாங்கிடுறோம். அது ஹலாலாக தான் இருக்குமா, அது எப்படிப்பட்டது, நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது. நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாம் இன்றைய பாலஸ்தீனத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடையது என்பது நமக்கு தெரியாது. நிறைய உணவுகள் அவர்கள் தான் தயார் செய்கிறார்கள். நாம் சாப்பிடக்கூடிய சாக்லேட் முதல் கொண்டு 5 ஸ்டார் டைரி மில்க்லாம் சொல்கிறோம் அல்லவா, தெளிவாகவே என்னதுங்க, சில சாக்லேட் கம்பெனி ஒத்துக்கொண்டார்கள் இது பன்னி கொழுப்பு சேர்க்கப்படுகிறது என்று தெளிவாக ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அதை தான் நம்முடைய குழந்தைகள் கேட்கிறார்கள் என்று வாங்கி தருகிறோம். அதை தான் வாங்கி தரோம். ஹலாலா அது குழந்தைகளை வளர்த்து எடுக்கின்ற பொழுதே அந்த ஹலாலான உணவு உட்கொள்ளாமல் நம்ம இதை உருவாக்கி வச்சிருக்கிறோம். கேட்ட இந்த சாக்லேட் தான் நல்லா இருக்கும், டைரி மில்கா, 5 ஸ்டாரா, கிட்கேட்டா, இதுதான் அழகா இருக்கும். ஆனால் அது ஹலாலா அப்படின்னு பார்த்துருக்கோமா? அது ஹலாலான உணவா, அது அங்கீகரிக்கப்பட்டதா, நாம் சாப்பிட்டால் என்ன ஆகும் யோசிச்சிருக்கிறோமா? எந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்னாலும் யோசனை தேவை. இது ஹலாலா ஹராமா என்ற யோசனை தேவை. இந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் இந்த இதை சொன்னதற்கு பின்னாடி அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணாமல் அவங்களுடைய வாழ்நாளில் உணவு சாப்பிட்டதே கிடையாதா, இது ஹலாலா ஹராமான்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி பண்ணாமல் சாப்பிட்டதே கிடையாதாம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்போது நம்முடைய நிலைகளும் அதை கொண்டு வர வேண்டும். இது ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய குர்பானியினுடைய நேரம், மாடு அறுக்கிறோம், ஆடு அறுக்கிறோம். சில பேருக்கு துவா வருவது கிடையாது. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வாயில வரது கிடையாது. அதனால் ஒரு சில பேரெல்லாம் நாங்களே அறுக்கிறோன்ட்டு என்னதுங்க, அறுக்கணுன்றதுக்காக ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு அதுக்கு அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அறுக்கிறோன்ட்டு அப்படியே ஒரு இதை காட்டணுன்றதுக்காக அப்படியே அறுத்துடுறீங்க. அறுப்பது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு தான். நம்முடைய தக்குவாவை நிரூபிப்பதற்கு தான் குர்பானி கொடுக்கப்படுதே தவிர செல்ஃபிக்காகவும் இதுக்காகவும் அல்ல. அதனால் அறுக்குகின்ற பொழுது இபாதத் என்கின்ற நிலையில் அருங்க. நம்ம அறுக்கக்கூடிய குர்பானியுடைய மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, அறுக்குகின்ற பொழுது இபாதத் என்ற நிலையோடு அருங்க. அறுக்குகின்ற பொழுது நீங்கள் எங்கு கூட்டு குர்பானை சேர்ந்திருக்கிறீர்களோ அங்கு நீங்கள் சென்று நில்லுங்கள். உங்களுடைய மாடு எதுன்னு தெரியணும். அந்த மாட்டுக்கிட்ட நில்லுங்க, அதை தடவி கொடுங்க. 7 நபர்களும் நில்லுங்க. ஒரு மாட்டுக்கிட்ட உங்களுடைய மாடு எதுவோ அந்த மாட்டுக்கிட்ட 7 நபர்கள் நில்லுங்க. அறுப்பதை சரியாக அறுக்கிறாங்களான்னு சொல்லி பாருங்க. அது சரியான முறையில் இருக்குதான்னு பாருங்க. குர்பானியை மிக கவனிக்க வேண்டிய விஷயம் எது தெரியுங்களா? நீங்கள் கூட்டு குர்பானி கொடுப்பவர்கள் அவங்க அறுத்து நம்மளுக்கு கறியை தந்தா போதும் அப்படின்னு மட்டும் போயிடாதீங்க. அறுப்பதை சரியாக அறுக்கிறாங்களா அப்படின்னு நின்று பாருங்க. ஏன்னா அது உங்களுக்கு உரித்தான விஷயம் அது. அதனால் அதில் கவனமாக இருங்க. நல்லா அறுக்கிறாங்களா, இல்லை தலை துண்டாயிருதா, மாடு துடிக்க மாடு துடிச்சிட்டு இருக்குது, அறுத்து போடுறோம், மாடு துடிச்சிட்டு இருக்குது, டைம் ஆகிட்டே இருக்கு, அதனால நான் சல்லு அறுத்து விட்டு உரிச்சிடுறேன் அப்படின்னா கூடாது. மக்ரூஹான விஷயம் அது. குர்பானியில் ஆகக்கூடாத ஒரு விஷயம் அது. அறுத்து அதனுடைய துடிப்பு நின்று ரத்தமெல்லாம் வெளியேறதுக்கு பின்னால் தான் அதனுடைய தோலை உரிக்கணும். இது ஜாயிஸ், இதுதான் அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஆனால் நேரமாகுதுன்றதுக்காக துடிக்கவே தோலை பிக்கிறது, அறுக்கிறது, இதெல்லாம் நிறைய இடங்கள்ல நடக்குது. அதனால் சொல்லுகின்றேன், நீங்கள் உங்கள் மாடுகளை அறுக்குகின்ற பொழுது நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. அது சரியான முறையில் அறுபடுத்தப்படுகிறதா, அது சரியான முறையில் உரிக்கப்படுகிறதா, அது சரியான முறையில் தான் இருக்கிறதா, ஹலாலான முறையில் தான் இருக்கிறதா என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. ஹலாலுக்கான அசல் விஷயம் என்ன தெரியுங்களா? ரத்தம் முழுமையாக வெளியேறி இருக்கும். ஒரு மாடாக இருந்தாலும் சரி, அந்த ஆடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, அந்த பிராணியிலிருந்து ரத்தம் முழுமையாக வெளியேறி அது ஒன்றுமே இல்லாத நல்ல தூய்மையான கறியாக ஆகுவதற்குத்தான் அந்த ஹலால் ஆக்கக்கூடிய முறை என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. அதனால் இந்த கூட்டு குர்பானுடைய சேர்ந்தவங்க தனிப்பட்ட முறையில் அறுப்பவங்களும் சரி, வந்திருக்கோங்க பாய் சீக்கிரம் பாய் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் அறுத்துட்டு போகிறேன், உரிச்சுட்டு போகிறேன்னாக்கா அப்படிலாம் இல்லை. மாடு துடிப்பு நின்றதுக்கு பின்னாடி, ஆடு துடிப்பு நின்றதுக்கு பின்னாடி நீங்கள் உரித்தால் போதும் என்கின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு யாரையும் மாட்டையோ ஆட்டையோ படுக்க வச்சதுக்கு பின்னாடி கத்தியை தீட்டிட்டு இருக்காதீங்க. ஷார்ப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தீட்டிக்கலான்னு தீட்டுவதும் கூடாது. அது தடை செய்யப்பட்ட விஷயம். யாருமே அதுக்கு முன்னாடி செய்யாதீங்க. ஒரு மாட்டுக்கு முன்னாடி, ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு மாடையோ ஆடையோ அறுப்பதும் கூடாது. அதுவும் மறைமுகமாகத்தான் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் குர்பானியில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதில் கவனமாக கொண்டு உங்களுடைய குர்பானிகளை நிறைவேற்றுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம்
ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை ஈதுல் அல்ஹாவுடைய தினமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய தினம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய தினம் ஆகச் சிறந்த தினம். அரஃபாவுடைய தினம், அரஃபாவுடைய நாளில் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு. அரஃபா நாளில் நோன்பு வைப்பது என்பது சுன்னத்தான விஷயம். அதனால் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு எல்லோரும் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அரஃபா நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு நோன்பு, அந்த நோன்புக்கு முந்திய ஒருவரிடம் பிந்திய ஒருவரிடம் உங்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதனால் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வையுங்கள். அது சுன்னத்தான விஷயம். ஹாஜிகளுக்கு மட்டும்தான் அந்த நோன்பு என்பது இல்லை, மற்ற அனைவர்களுக்கும் அந்த நோன்பு என்பது இருக்குது. ஒரு சில பேர் இப்படி நினச்சிக்கிறோம், யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அரஃபாவுடைய நோன்பு வைக்கணும், மித்தவங்களும் வைக்க தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அது அல்ல. ஹாஜிகள் மட்டும்தான் அந்த நோன்பு வைக்க மாட்டார்கள். மற்ற அனைவரும் குர்பானி கொடுப்பவர்கள் கொடுக்காதவர்கள் அத்தனை பேருமே அரஃபாவுடைய நாளில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை இரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பு வைக்க வேண்டும். அன்றைய நாள் வையுங்கள். அதே போல அதே அரஃபாவுடைய நாளுடைய வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சுபுஹு தொழுகையிலிருந்து தக்பீர் ஓதப்படும். ஒவ்வொரு ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி தக்பீர் ஓதப்படும். இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். தொழுகை முடிந்ததற்கு பின்னாடி அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த தக்பீர்கள் 23 வக்துகள் ஓதப்படும். 23 வக்துகள் ஓதப்படும். கணக்கிட்டுக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழன் அசர் வரைக்கும் தக்பீர்கள் ஓதப்படும். வியாழக்கிழமை அசர் வரைக்கும் மொத்தம் 23 வக்துகள் தக்பீர்கள் ஓதப்படும் ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி. இது வீட்டில் இருக்கிறவங்களும் கவனத்தில் கொள்ளுங்க. நீங்கள் தொழுது முடித்ததற்கு பின்னாடி அந்த 23 வக்துகள் தக்பீர் ஓதுவதையும் மறந்துவிட வேண்டாம். அதே போல இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தையும் சிறப்பான முறையில் இது பண்ணுங்க. அல்லாஹு தஆலா ஹலாலையும் ஹராமையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக.